இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் இந்த நல்ல நாளில் அன்பின் வாழ்த்துக்கள். யோவான் 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். இன்னைக்கு ஆண்டவர் உங்க எல்லாரையும் பார்த்து சொல்ற ஒரு காரியம், நீங்க தனியா இருக்க நான் விட மாட்டேன், ஆதரவு இல்லாம இருக்க நான் விட மாட்டேன், எனக்குன்னு யாருமே இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு நான் விட மாட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? தனிமை உணர்வு உங்களுக்கு வருவதற்கு ஆண்டவர் விடவே மாட்டார். ஏன்னா இந்த உணர்வு யாருக்குனாலும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எலியா சொல்றாரு, நான் ஒருத்த மட்டும்தான் இப்ப தப்பி மீந்திருக்கேன். இன்னைக்கு என்ன போல வைராக்கியமா யாரும் இல்லை, என் பக்கத்துல எனக்கு துணைக்கு நிக்க யாரும் இல்லை, இயேசுவை ஆராதிப்பதற்கு என் கூட நான் வாரேன்னு சொல்றதுக்கு ஒருத்தர் இல்லை. ஆனா ஆண்டவர் பாருங்க, அவரை பார்த்து சொல்றாரு, இல்லப்பா நீ தனி ஆள் நினைக்காத, உன்னை போல வைராக்கியம் உள்ள 7000 பேர் வச்சிருக்க. யாக்கோபு பாருங்க, தன்னுடைய வீட்டுல இருந்து அவர் கட்டாயத்து நிமித்தம் பிரிக்கப்பட்டார். வேற வழி இல்லை, நீண்ட தூர பிரயாணம் பண்ணணும், அவங்க மாமா வீட்டுக்கு போகணும், தனிமை. இதுவரைக்கும் அவருக்கு அப்படி ஒரு அனுபவமே கிடையாது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னுடனே கூட இருந்து நீ போற இடத்துலலாம் நான் வந்து உன்னை காத்து வழி நடத்துவேன், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். யோசேப்பு பாருங்க, சூழ்நிலை நிமித்தம் குடும்பத்திலிருந்து பிரிக்கப்பட்டான். ஆனா பைபிள் சொல்லுது, கர்த்தர் யோசேப்போடே கூட இருந்தார். ஈசாக்கு அவனுடைய தகப்பன் காலத்திற்கு பின்பு தனியா அந்த தேசத்துல வாழ்ந்துட்டு இருக்கான். எதிரிகள் அவன் மேல் பொறாமை கொண்டு அவனுக்கு விரோதமா செயல்படுறாங்க, அவனை துரத்தி விடுறாங்க. ஆனா சத்துருக்கள் காண்கிறார்கள், கர்த்தர் நிச்சயமாக அவரோடு கூட இருக்கிறார் என்று. இப்ப இதெல்லாம் எதை காண்பிக்கிறது? தேவன் அவருடைய பிள்ளைகளை தனிமைப்பட விடுகிறதே இல்லை. அவங்க வனாந்திரத்தில் இருந்தாலும் கர்த்தர் இருப்பார், சிறைச்சாலையில் இருந்தாலும் கர்த்தர் கூட இருப்பார், அறியாத தேசத்தில் இருந்தாலும் கர்த்தர் கூட இருப்பார். மிகப்பெரிய இக்கட்டில், ஆபத்தில், நெருக்கத்தில், கண்ணீரின் மத்தியில் தவித்து கொண்டு இருந்தாலும் கர்த்தர் கூட இருப்பார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றது அதான், நான் உன்னை ஒரு நாளும் கைவிட மாட்டேன், நான் உன் கூட தான் இருக்கிறேன். உலகத்தின் முடிவு பரியந்தமும் அல்லது உங்களுடைய இறுதி மூச்சு வரைக்கும் அவர் உங்க கூட தான் இருப்பார். ஒரு நாள், ஐயோ என் கணவர் இல்லையே அழாதீங்க, என் மனைவி இல்லையே வருத்தப்படாதீங்க, எங்க அப்பா அம்மா எனக்கு இல்லையே அழ வேண்டாம், யாருமே எனக்கு இல்லையே நீங்க சோர்ந்து போக வேண்டாம். ஏசப்பா உங்களுக்காகவே இருக்கிறார். உங்களை திக்கற்றவர்களாக அவர் விட மாட்டார். நீங்க தனிமையானவர்கள் அல்ல, சேனைகளின் கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். தகப்பனை போல தோள்ல தூக்கி சுமக்கிற ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார். தாயை போல உங்களை அணைத்துக் கொள்ளுகிறவர் உங்க கூட இருக்கிறார். ஒரு மூத்த சகோதரனாக உங்க கூட இருக்கிறார். ஒரு உண்மையான சிநேகிதனாக அவர் உங்க கூட இருக்கிறார். எல்லாவற்றிற்கும் எல்லாமுமாக அவர் உங்க கூட இருக்கிறார். விசுவாசிங்க, தனிமை உணர்வு உங்களை விட்டு விலகும். தகப்பனே, ஒரு நாளும் நான் தனியா இருக்கிறேன்னு சொல்லி யாரும் இனி அழக்கூடாது, வருத்தப்படக்கூடாது. நீங்க அவங்க கூட இருக்கிறத வெளிப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.